என்ன இது? இங்க பாரு, இது வெனேசா மாதிரி இருக்கு. அவங்க பாஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. ஹே, நீ முட்டாள்தனமா யோசிக்காத. இங்க பாரு, இப்ப சோனியாக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ரிலாக்ஸ் மேன். அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு உதவியா இருப்பா அவ. அது போக அவளை அவ்வளவு சீக்கிரம் அவங்க கொல்ல மாட்டாங்க. என்னது? இல்ல நான் கொல்றத பத்தி பேசல. நீ தாண்டா இப்ப அத பத்தி பேசுன. எல்லாம் உன்னால வந்ததுதான். நீ ட்ரிகர் அப்பவே அழுத்தி இருக்கணும். ஆமா, இப்ப யார் ஜீனியஸ் நீங்க காட்டட்டுமா? முதல்ல இங்க பிரைன் இருக்காரு. அவரு ரொம்ப பொறாம பிடிச்சவர். அந்த கில்லர்ஸ்ட போய் நீயே தைரியமா பேசிருக்க வேண்டியதானே? ஜாக்கி தி அசாசியன், அந்த ஜோக்கர் எவ்வளவு பெரிய கொலகாரன் தெரியுமா உனக்கு? அதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ பயந்துருக்க. இப்ப எல்லாத்தையும் ஏன் தலையில கட்டிட்ட. உன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஏன் மேல கட்டிட்ட. அவ்வளவுதான். அவளை இப்ப டார்ச்சர் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவ என்ன பத்தி நினைக்கிறதுனால தான் இப்ப உயிரோட இருப்பா. இது எல்லாமே உன்னோட தப்பு தான். நான் உன் இடத்துல இருந்தா இது மாதிரி விட்டுருக்கவே மாட்டேன். முதல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போயிருப்பேன். அந்த ரிங்க கூட இன்னும் நான் அவளுக்கு கொடுக்கல. அவ சந்தோஷமாவது இருந்திருப்பா. அவ இப்ப என்னெல்லாம் கொடுமையை அனுபவிச்சிருக்கான்னு தெரியல. அதை நான் எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். மோசமான நாத்த அடிக்குது இதுல. இது பிரெஞ்ச் பிஸ்கட்ஸ் நினைக்கிறேன். உன்னை நான் மறுபடியும் பார்க்காம இருந்திருக்கணும் ரோனி. இங்க பாரு பாஸ், நான் அந்த வின்னிங் கூட எதிர்பார்க்கல. ஆனா நான் அவளை இழக்க விரும்பல. உனக்கு சொந்தமில்லாத பொருளுக்கு ஏன் இப்படி ஆசைப்படுற? என்ன? இல்ல ஆக்சுவலா நீ சொல்லிட்டு ஏமாத்துற. ஏய் புஷ் பண்ணாத. நீதான் முதல்ல தள்ளன. ஏய் நான் உன்னை எச்சரிக்கை பண்றேன். பண்ணக்கூடாது சொல்லிட்டு இருக்கேன். ஏய் நம்ம சேர்ந்து சாதிக்க வேண்டிய எவ்வளவு விஷயம் இருக்கு. இது மாதிரிலாம் பண்ணாத நீ. எனக்கு கவலை இல்லடா, வாங்கிக்க. பிரைன், நான் சொல்றத கேளு. தேவையில்லாம என்ன இழந்துறாத. என்ன உன்னை இழந்து நான் என்ன பண்ண போறேன்? இந்த வாங்கி. நீ இப்படி அடி பண்ண நினைக்கவே இல்ல. நீ மட்டும் வெப்பன் யூஸ் பண்ணலாமா? சொன்னா கேளு. கேட்க மாட்டியா நீ? நீதான் பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணி நான் பண்ண சொன்னேன். இப்படி இருக்கு. போச்சு சொதப்பிடுச்சு. சொல்லிக்கிட்டே இருக்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாதா? அதுக்குள்ள என்ன அவசரம்? இத ஷிப் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டியேடா. தண்ணி ஊத்துறா. ஐயோ இரு ஒரு நிமிஷம். இங்க பாரு, நீ பண்றது ரொம்ப தப்பா இருக்கு. நான் இத காப்பாத்த நினைக்கிறேன். அவ்வளவுதான், விடு. அதுக்காக மீனுக்கு முத்தம் கொடுக்கறது தப்பா இருக்கு. அது உயிர் பொழைக்காது. ஏன் ஐடியா வந்துருச்சு. வராரு. அது இப்ப என்ன பார்த்து கண்ணடிச்சது தெரியுமா? ஒருவேளை இது ஹாப்பி எண்டிங் தேங்க்யூவா இருக்கலாம். என் வாழ்க்கையில நான் முக்கியமா நினைச்சது 2 விஷயம். அந்த 2மே இப்ப என்கிட்ட இல்ல. எல்லாம் உன்னாலதான். நான் உன்னை கொன்னு இருக்கணும். என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு தானே வந்தேன். ஆனா ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். என்ன கொன்னு ஒண்ணுமே கிடைக்காது உனக்கு. இதுக்கு முன்னாடி 1974ல ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 1960ல ஒரு ஜாங்கோ மேட்ச் நடந்திருக்கு. இப்படி அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப எதுவும் முக்கியம் இல்ல, புரியுதா? அதுக்கு தான் பிளான் வச்சிருக்கேன். நீ இப்ப ஹாய் மேம்னு சொல்லணும். இல்லனா சோனியா இறந்துருவா. ஹாய் மாம். உனக்கு ஒரு பேர் வேணும். எனக்கு தெரியும். ஸ்மைல் வச்சுக்கலாமா? அங்க யாரும் பேசக்கூடாது. நீ மட்டும் தான் பேசணும். நீ முதல்ல வெளியே போய. சரி விடு. அவங்க எப்ப வேணாலும் கால் பண்ணுவாங்க. எனக்கு கால் பண்ணு. உனக்கு கொஞ்சம் பிஸ்கட்ஸ் வேணுமா? கொஞ்ச நேரம் சும்மா இரு. அதுக்கு அதெல்லாம் போடக்கூடாது. அந்த டெட் ஃபிஷ் அவன் வாங்க மாட்டான். அது சாப்பிடலன்னா எப்படி? ஐயோ இவன் ஒருத்தன். அது சூப் குடிக்கும். சூப்பா? அப்ப இது கொடுக்காம அதுக்கு சூப்பு தான் கொடுக்கணுமா? நான் எங்க போறது சூப்புக்கு? கேக்குறேன், சொல்லுங்க. சோனியா வார்னிங். இல்லனா அவ இறந்துருவா. வேணாம். நீங்க இதெல்லாம் கேட்காதீங்க, பேசாதீங்க. எல்லாமே தப்பாயிடுச்சு. உங்க பையனை நான் கொல்லல. எனக்கு அவன் வேர் ஹவுஸ் வந்தாகணும். நாளைக்கு 7 மணிக்கு ஹார்பர் பக்கத்துல இருக்குது, புரியுதா? அவகிட்ட பேசாம நான் கூட்டிட்டு வர மாட்டேன். இங்க ஒருத்தர் சாக போறாங்க. யார் சாகிறதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ஸ்வீட் சொல்றா பொறுக்கி. நீங்க எதிர்பார்க்கிற ஃபிஷ் இருக்கு. எது? அந்த லக்கி பிஸ்ஸா? ஆமா என்கிட்ட தான் இருக்கு. நான் தான் வச்சிருக்கேன். சூப்பர்டா. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. உனக்கு அந்த மீன் வேணுமா வேணாமா சொல்லு. அது கண்டிப்பா எனக்கு வேணும். சரி, டீல் என்னன்னு சொல்லு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு நான் ஹார்பர்ல இருப்பேன். அங்க நீ வந்து 300,000 கொண்டு வா. வெறும் 300,000? சரி, எங்க பிடிச்சாத? இங்க பாரு, இது ரொம்ப ஆபத்தான விஷயம். சொன்னா கேளு. என்னையும் என் ஃபியான்சேவையும் காப்பாற்றணும்னு நான் கண்டிப்பா இதுல இருந்து வெளியில போயாகணும். நீயா? வா பியான்சியா? சரி, லோனி எங்க?
அவனும் பிளான்ல இருக்கான். அவன் தான் டபுள் ஏஜென்ட் டீல். நீ என்ன விளையாடுறியா? எப்ப நீ இதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்க. அசிங்கமா போடாடே. நீ என்னைக்கு மாற போறதில்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு. இங்க பாரு, இதை நான் எனக்காக மட்டும் பண்ணல. நான் காதலிக்கிற பொண்ணை காப்பாத்துறதுக்காக பண்றேன். இங்க பாரு, இது ரொம்ப ஆபத்தான விஷயம். சரி, இதுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லு பிரைன். அவ பிடிக்காதவளா இருந்து அவளை காப்பாத்துறதுக்கு இப்படி சேவியா பிரைன்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, நாளைக்கு அங்க வரேன். அந்த பெரிய கண்ணை எடுத்துட்டு வரேன். நான் பாத்துக்கிறேன் பிரைன். இங்க பாரு, லுக்ரான என்ன தெரியுமா? நோ ரிசப்ஷன். உனக்கு வேணும்னா நான் வேணா உன்னை பார்க்குறேன். நான் போய் ட்ரூப்ஸை பார்க்குறேன். மொத்த கேங்கையும் ரவுண்ட் அப் பண்ணணும்ல. என் மகனை கொன்னவனை என் கையாலேயே கொல்லணும். கண்டிப்பா கொன்னே ஆகணும். நான் விட மாட்டேன். நீ என்னை கூட்டிட்டு போ. நம்ம 2 பேர் தான் போகிறோமா? என்னை விட்டுட்டு நீயும் கிளம்பணும். நான் பார்த்துக்கிறேன். நீங்க திரும்பி வர்றதுக்கு பிளான் பண்ணவே இல்லையோ? ஒருத்தரை நேசிக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம்னு தெரியுமா? அவங்க நமக்கு முன்னாடி இறந்து போகக்கூடாது. ஏன்னா நம்ம அதனால பெரிய லெவலில் பாதிக்கப்படுவோம். அவங்கள ஆபத்தில் இருக்க விடக்கூடாது. நானா அவங்கள துரத்தி விட்டேன். என்ன சொன்னாலும் கேட்காம திரும்பி வந்தாங்க. நீ உன் உடலை விற்கிற மாதிரி இது கிடையாது. இது வேற. அவன் என்னோட மகன். அவனை கொஞ்சம் பாரு. இவனைத்தான் ஃப்ரெண்ட்ஸ் கொன்னுட்டாங்க. ஆனா நான் சாவறதுக்குள்ளார அவங்கள கொல்லணும். அங்க நரகத்துக்கு போய் கூட நான் விட மாட்டேன். நான் உயிர் வாழ்றதுக்கு காரணமே அவன் தான். உன்னால அதை புரிஞ்சுக்க முடியல. நிறைய விஷயம் இதுல இருக்கு. அவன் பிக்சர்ஸ்லாம் இங்கதான் இருக்கா? அவன் கேரி கிட்ட பேசுறத நான் பார்த்தேன். எனக்கு வேற சாய்ஸ் இல்ல, புரியுதா? ஏன்னா இம்பாசிபிளான விஷயத்தை பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு நிறைய பணம் கிடைக்குது. அதனால என்ன போக விட மாட்டேங்கிறான். நான் போய் சொன்னேன், பிரைன் கிட்டயும் லோனி கிட்டயும் என் குடும்பத்துக்கிட்டையும். என் சிஸ்டர் என்னை விட நல்ல வாழ்க்கையிலும் நல்ல குடும்பத்தோடையும் வாழணும்னு ஆசைப்பட்டா. எனக்கு உன்னால உதவ முடியுமா? இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். அவனுக்கு கால் பண்ணு. நாளைக்கு வரணும். எல்லாரும் சாக போறீங்க. ஹே, ஏன் இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்ட? நான் வழி மறந்து போயிட்டேன். எப்படி? ரூம் நம்பர் உனக்கு தெரியும். மொத்த டோரையும் தட்டி பாத்தியா? எல்லா ரூம் போனியா என்ன? ஸ்வீட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். நாளைக்கு 7லேருந்து 10க்குள்ள ஹார்பருக்கு வரணுமா? அப்படிதான் என்கிட்ட அவனும் சொன்னான். யாரு? அப்புறம் நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? மீன் தூங்குது, நல்லா நிம்மதியா. என்ன? அமைதியா இருறா. அதை இப்ப எழுப்ப கூடாது. இது ஒரு மீன்டா. அதால அது கண்ணை மூட முடியாது. நீ இப்ப எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கு இந்த கிரியேச்சர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை நான் சாப்பிடுவேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது பூச்சிகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு செல்லப்பிராணி யாரும் வாங்கி தரல. போதும், இதோட நிறுத்தலாம். நீ உனக்கு தெரியும் பூச்சிகளால பேச முடியாது. அதே மாதிரி தான் இந்த ஃபிஷ். இது உன் ஃப்ரெண்ட் இல்ல. அப்படியா? ஆனா உனக்கு அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. வேண்டாம், உன்னையும் சோனியாவும் வச்சு சூஸ் பண்ண சொன்னா என்னால முடியாது. ஒன்னு நடந்ததுக்கு அப்புறம் போக போக எல்லாம் தன்னால சரியாயிரும். நீ ஒன்னும் கவலைப்படாத. இது உன்னோட தப்பு தான். நீ முதல்ல என்ன எதுக்கு நம்பின? நான் ஏன் செல்ஃபிஷ்னு உனக்கு புரியல. அது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல, யாருமே இல்ல. அதான் என்னோட பேரண்ட்ஸ் தான் நான் பார்த்துக்கிட்டேன், அவங்க இறந்து போற வரைக்கும். அதுக்கப்புறம் தனியா இருக்க எனக்கு பிடிக்கல. பார்க்குற எல்லாரையும் அண்ணன் தம்பியா பார்த்தேன். நிறைய நண்பர்கள் கிடைச்சிட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அப்படி யாரும் என்கிட்ட பழகல. அதுக்கப்புறம் என் கூட 2 சூப்பர் பிரதர்ஸ் என்கிட்ட கால் பண்ணி பேசினாங்க.
ஆனா அவங்க என்ன மதிக்கவே இல்லை. ஆனா எனக்கு சிஸ்டர் இருந்தா அவங்க இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்னு நம்புறேன். இப்ப நீ